கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாட்ச்மேன் ஸ்டம்பட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவ மூட நம்பிக்கை அப்படின்ற தொடரிலே நாம் தியானிக்க போகும் தலைப்பானது லெந்து காலத்திற்கும் வேதத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதை குறித்து. இது ஏன் இன்றைக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படின்னா, இன்றைக்கு இந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற காலம் என்ன காலம்னா லெந்து காலம். லெந்து அப்படின்னா என்னன்றது குறித்து அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பாரம்பரிய திருச்சபை பேக்ரவுண்ட்லேருந்து வந்த எல்லாருக்குமே லெந்து காலத்தை குறித்து நன்றாய் தெரிந்திருக்கும். லெந்து காலம் அப்படின்னா கத்தோலிக்க அகராதி என்ன சொல்லுது அப்படின்னா, கிறிஸ்தவனுடைய உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடுவதற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப் இருக்கும், அதோடைய சுருக்கம் இதுதான். இந்த ஆயத்த நாட்களை உலகம் ஃபுல்லாக இருக்க கிறிஸ்தவர்கள் எப்படி அப்படின்னா ஒரு உபவாச காலமாக அனுசரித்து வருவது நம்ம எல்லோருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். உபவாசம் அப்படின்னா ஒரு ஃபுல் உபவாசம் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு 2 வேளை மட்டும் நான் சாப்பிட்றேன், ஒரு வேளை சாப்பாடை என்ன பண்ண மாட்டேன், இந்த லெந்து காலங்களில் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பொறுத்தினை எடுக்கின்ற சிலர் உண்டு. சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, காலையில் எழுந்திரிச்சோன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், டீ எதுவுமே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பொறுத்தினை எடுக்கின்ற சிலர் உண்டு. இன்னும் சிலர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, எந்த ஒரு மகிழ்ச்சியான அனுசரணையும் இந்த காலத்தில் என்ன பண்ண மாட்டேன், என் வாழ்க்கையில் இருக்காது அப்படின்னு சொல்கிற சில பேர் உண்டு. நான்வெஜ் சாப்பிடாத இருக்கிற கிறிஸ்தவர்களும் உண்டு. இந்த பொருத்தனைகளை ஒட்டி நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் சில செலவுகளை குறைக்கிறோம் இல்லையா? அந்த குறைபடுகின்ற செலவை நம்ம என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் ஒரு உண்டியலில் போட்டு சேர்த்து வச்சு அதை திருச்சபைகளில் போய் என்ன பண்ணுறது, இந்த லெந்து நாட்கள் முடியும் போது போய் வைப்பதை ஒரு பழக்கமாக நம்ம என்ன பண்ணுறோம், அனுசரித்து வருகிறோம். அநேக திருச்சபைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லெந்து நாட்கள் ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணிடுவாங்க, அந்த உண்டியலை கொடுத்து விசுவாசிகள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. சரி, நீங்கள் இதில் போய் என்ன பண்ணுங்க, சேர்த்து வச்சு லெந்து நாள் முடிஞ்சோன்னா கொண்டு வந்து சபையில் வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயமும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த லெந்து நாட்களிலே எந்த நல்ல காரியமும் கிறிஸ்தவர்கள் வீட்டில் என்ன பண்ண மாட்டாங்க, அனுசரிக்க மாட்டாங்க. கல்யாணம் வைக்கிறது, என்கேஜ்மெண்ட்டு, புதுமனை பூ விழா, இதை மாதிரி எதுவுமே என்ன பண்ணுறது கிடையாது, லெந்து நாட்களில் நம்ம அனுசரிப்பது கிடையாது. இதை ஒரு துக்கம் கலந்த ஒரு உபவாச காலமாக நம்ம என்ன பண்ணுறோம், பின்பற்றி வருவது நம்மளுடைய வழக்கமாய் இருக்கிறது இல்லையா? இப்போது இது எப்போலேருந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா, கிபி 325வது ஆண்டில் கவுன்சில் ஆஃப் நிசையா அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதை குறித்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இன்னொரு காணொலியில் ரோமானிய மயமாக்கப்பட்ட கிறிஸ்தவம் அப்படின்ற காணொலியில் தெளிவாக நம்ம பதிவிட்டிருக்கோம். பார்க்காதவர்கள் அந்த வீடியோவை பார்த்து தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கவுன்சில் ஆஃப் நிசையா அப்படின்ற இடத்துல தான் என்ன தீர்மானம் ஏற்படப்படுகிறது, இந்த ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்பாக ஒரு 40 நாள் லெந்து நாட்கள் என்று நாம் அனுசரிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்படுகிறது. இது யாருடைய இன்ஃப்ளூயன்ஸில் இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்டைன் அப்படின்ற ஒரு ரோம அரசருடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரிந்திருக்கும். அப்போ இந்த ஒரு விஷயத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் சம்பந்தம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுருக்கமான பதில் ஆமாம், சம்பந்தம் இல்லை. இதுக்கும் உலகத்தில் உள்ள பிற மதங்களுடைய அனுசரிப்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோடைய சுருக்கமான பதிலும் ஆமாம், கண்டிப்பாக இருக்கு அப்படின்றதான் இல்லையா? அதை குறித்து இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், சுருக்கமாய் நம்ம தியானிக்க போகின்றோம். இப்போ கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கதை சொல்லப்படுகிறது. என்னது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த 40 நாள் லெந்து காலம் எதை பற்றியது அப்படின்னு கேட்டோம்னா, கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். அந்த 40 நாளை பற்றியதான் இந்த லெந்து காலம் என்று சின்ன வயசுலேருந்தே நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. நம்மளும் என்ன பண்ணியிருப்போம், ஆமாம், இயேசு என்ன பண்ணாரு, ஒரு 40 நாள் உபவாசம் இருந்தார், அதே மாதிரி வருஷம் என்ன பண்ணணும், நம்மளும் இந்த உபவாசத்தை இருக்க வேண்டும் என்று நம்ம சொல்கிறோம். அதை பார்ஷியலாக இருக்கிற சில பேர் இருக்காங்க, ஃபுல்லாக 40 நாள் கடைபிடிக்கின்ற சிலரையும் நமக்கு தெரிந்திருக்கும். இப்போது நம்ம வேதத்தில் இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பைபிளுக்குள்ளே போய் லெந்து நாட்கள் அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னா எங்கேயுமே இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, லெந்து நாட்கள் அப்படின்றத ஒரு நியமனமாய் வேதத்தில் எங்கேயுமே ஆண்டவர் நமக்கு கொடுக்கவே இல்லை. அதனால தான் லெந்து நாட்களை இயேசுவும் கடைபிடிக்கவில்லை. நீங்கள் கேட்கலாம், என்னப்பா இப்போ தான் இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தார் நீயே சொன்ன, இப்போ இயேசு லெந்து நாளை கடைபிடிக்கல நீயே சொல்றியே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இயேசு ஞானஸ்நானம் பெறுகிறார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது வந்து புறாவை போல் வந்து இறங்குகிறதை நம்ம வேதத்திலிருந்து வாசிக்கிறோம். அதற்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, வனாந்தரத்தில் போய் 40 இரவும் பகலும் உபவாசம் இருந்தார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம்.
இந்த 40 இரவும் பகலும் அவர் உபவாசம் இருந்ததற்கான காரணம் என்னன்னா, இயேசு அப்பதான் என்ன பண்றாருன்னா ஊழியத்தை தொடங்குகிறார். இந்த இடத்துல ஒரு பர்பஸ் இருக்கு. என்னன்னா, அவர் ஊழியத்திற்காக செல்கிறார். அந்த ஊழியத்திற்கு செல்வதற்காக கர்த்தருடைய வல்லமையிலே பெலன் கொள்வதற்காக அவர் என்ன பண்றார் அப்படின்னா உபவாசம் இருந்தார் அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல தெளிவா தெரியுது. நம்ம வேதத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு பர்பஸ் இருக்கும் இல்லையா? என்ன பர்பஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு முடவன் அவர் எழுப்புறாரு அப்படின்னா அங்க ஒருத்தர் என்ன இருக்கிறான், முடவனா இருக்கிறதுனால அங்க எழுப்புறார். பார்வை இல்லாதவன் அவர் பார்வை கொடுக்கிறார் அப்படின்னா அங்க ஒருத்தன் குருடனா இருக்கிறான்னு நமக்கு தெரியுது இல்லையா? அதே மாதிரி தண்ணீரை திராட்சரசமா மாத்துறாரு அப்படின்னா அந்த இடத்துல திராட்சரச குறைபாடு இருந்ததுனால அவர் என்ன பண்றாரு, மாத்துறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த தேவை எதுவுமே இல்லாம அந்த இடத்துல ஒரு அற்புதம் பண்றாங்க அப்படின்னாலே அது பேர் என்னது, ஒரு சர்க்கஸ் காட்டுற மாதிரி ஒரு விஷயம் இல்லையா? ஆண்டவர் எந்த இடத்துலையுமே அனாவசியமாக எதையுமே செய்யவும் இல்லை, நம்ம செய்ய சொல்லவும் இல்லை. இதே நான் அந்த இடத்துல தெளிவாக பதிவிடுறேன் அப்படின்னா அநேக இடங்கள் நம்மளும் பார்ப்பது உண்டு. தண்ணி அப்படி ஊற்றி வச்சுட்டு அதன் மீது ஜெபம் பண்ணி அதை திராட்சரசமா மாற்றி அதை என்ன பண்ணுவாங்க, கம்யூனியன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆண்டவர் திராட்சரசமாய் மாற்றின அற்புதத்திற்கு பின்பாக ஒரு நீடு இருந்துச்சு. அவர் யாரும் அதை பார்த்து புலகாங்கிதம் அடையணுன்றதுக்காகண்டி அதை செய்யவில்லை. அப்போ ஒரு பர்பஸ் இல்லாம ஆண்டவர் செய்யறதில்லை அப்படின்றது இதன் மூலமா நமக்கு தெளிவாய் தெரிகிறது. ஆண்டவர் உபவாசம் இருந்ததற்கான காரணம் அவர் ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பாக கர்த்தருடைய வல்லமையிலே அவர் பலன் பெற வேண்டும் என்பதற்காக தான் உபவாசம் இருந்தார் என்று நமக்கு இந்த இடத்துல தெளிவாய் தெரியுது. அப்போ வருஷம் வருஷம் அவர் லெந்து கடைபிடித்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. வேதத்தில் எங்கேயுமே அதற்கு அப்புறம் ஒரு ஊழியத்தில் புறப்பட்டு போன பிறகு சரி இன்னொரு 40 நாள் உட்கார்ந்து உபவாசம் இருந்தார் அப்படின்னு நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. சரி, ஆண்டவர் பரமேறிட்டாரு, இப்போ நம்ம சீஷர்கள் அதை செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களும் எங்கேயுமே இதை என்ன செய்யல, கடைபிடிக்கவே இல்லை. ஏன்னா இந்த நியமனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கவில்லை. நீங்கள் மத்திய 28வது அதிகாரத்தில் இந்த கடைசியில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்லியிருப்பார் இல்லையா? நீங்கள் உலகமெங்கும் போய் என்ன பண்ணுங்க, சீஷர்களை உண்டாக்கி அவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் என்னதெல்லாம் கற்பிச்சேனோ அதை அவர்களும் செய்யும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, கற்பியுங்கள் அப்படின்னு தான் சொல்லி அவர்கள் சீஷர்களை அனுப்புறாரு நம்ம பார்க்கிறோம். அப்போ நான் எதெல்லாம் நீங்க கடைபிடிக்கும்படி உங்களுக்கு சொன்னனோ அதை உங்களுடைய சீஷர்கள் என்ன பண்ணணும், கடைபிடிக்கும்படியே அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு தான் இயேசு சொன்னாரே ஒழிய நீங்களா உன்னை உருவாக்கி அதை என்ன பண்ணுங்க, செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி எங்கேயுமே அவர் நமக்கு நியமனம் கொடுக்கவில்லை அப்படின்னு தான் வேதத்திலிருந்து நமக்கு தெரிகிறது இல்லையா? அப்போ இதை வேதத்தின்படி இந்த லெந்து இல்லை அப்படின்னா இதை நான் கடைபிடிக்கவே கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும் அப்படின்றது கர்த்தருடைய ஒரு வாஞ்சியா இருக்கிறது. நீங்க உபவாசம் இருந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கென்று ஒரு வல்லமை உண்டு. ஆனால் அந்த ஜெபத்திற்கு ஒரு முகாந்திரம் இருக்க வேண்டும். சும்மா கண்மூடித்தனமா பார்த்தீங்கன்னா பிளைண்டா எல்லாம் ஓகே எல்லாரும் உபவாச பீரியடா இருக்கு நம்மளும் இதை செய்வோம் அப்படின்னு இருக்கிறது இல்லை. காரணம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, உபவாசம் இருந்து ஜெபிக்க முடியாது. காரணம் இல்லாமல் நம்மளால ஒரு ஜெபம் செய்ய முடியுமா, முடியாது. அப்போ இதற்கென்று ஒரு காரணம் இருக்கிறது. இதை நான் செய்ய போறேன், ஆண்டவர் என்னை உபவாசிக்க சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆவியில் உந்தப்பட்டவர்களாக இருந்தால் கண்டிப்பா நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும். ஆனால் வருஷம் வருஷம் ஓகே இந்த பீரியட் ஆரம்பிச்சிருச்சு, ஈஸ்டருக்கு முன்னாடி 40 நாள் நான் என்ன பண்ண போகிறேன், லெந்து கடைப்பிடிக்க போகிறேன் அப்படிங்கிறதற்கும் வேதத்திற்கும் சம்பந்தம் இல்லை. சரி, இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இது கிறிஸ்தவத்திற்குள்ளே வந்துச்சு, இதற்கும் பிற மத சாயலுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, தாமூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனாலிட்டியை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். சிலர் நிம்ரோத் தான் தாமூஸ்னு ஹிஸ்டாரியன்ஸ் சொல்கிறாங்க, சிலர் நிம்ரோதுடைய பேரன் தாமூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுவோ, ஆனால் தாமூஸ் என்பவர் சூரிய கடவுளுக்கு இணையாக அல்லது சூரிய கடவுளாகவே புறமதத்தினர் அந்த காலகட்டத்திலே வழிபட்டார்கள் என்று நமக்கு தெளிவாய் வரலாற்றிலிருந்து நமக்கு தெரிகிறது. இப்போ இந்த தாமூஸிற்கென்று சில வழிபாடுகள் உண்டு, சில ஃபெஸ்டிவல்ஸ் உண்டு, சரிங்களா? அப்போ இந்த மெசபொட்டோமியா நாகரிகம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பாபிலோனிய நாகரிகத்துல தான் இது என்ன பண்ணாங்க, முதல்ல கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள். அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தோராயமா ஜூன் மாசத்துக்கிட்ட ஒரு கொண்டாட்ட பண்டிகை வருகிறது. அதற்கு பேர் என்னது அப்படின்னா
த மந்த் ஆஃப் தாமூஸ், அதாவது தாமூஸினுடைய மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர்கள் கொண்டாடினார்கள் நம்ம பார்க்கிறோம். பாபிலோனியர்களுக்கு பின்பாக அந்த சாயலிலே வந்த எல்லா மதத்தினரும் அதை கடைபிடித்தது என்று நமக்கு வரலாற்றிலிருந்து நமக்கு தெளிவாய் தெரிகிறது. இப்போ இந்த தாமூஸினுடைய மாதம் வருது இல்லையா, இந்த கொண்டாட்டத்திற்கு முன்பாக ஒரு 40 நாள் அவர்கள் விரதம் வைக்கிறார்கள் இல்லையா. அந்த 40 நாள் விரதத்தை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மோர்னிங் ஃபார் தாமூஸ் அல்லது வீப்பிங் ஃபார் தாமூஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த வீப்பிங் ஃபார் தாமூஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா தாமூஸிற்கு என்று துக்கம் கொண்டாடுவது அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா தாமூஸ் மறுத்து விட்டார், அதனால நம்ம என்ன பண்றோம், அவருக்கென்று துக்கம் கொண்டாடுகிறோம் அப்படின்னு பண்றாங்க. அந்த மந்த் ஆஃப் தாமூஸ்ன்ற இதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா தாமூஸ் மறுபடியும் உயிர்த்தெழுந்து விட்டார் அப்படின்னு நாங்கள் நம்புறோம், அதனால அதை அனுசரிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது எதற்காக அப்படின்னா மரித்தலும் உயிர்த்தெழுதும் ஒரு சைக்கிள் மாதிரி நிகழும் அப்படின்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காக அவங்க வருஷம் வருஷம் என்ன பண்றாங்க, இந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாய் தெரிகிறது. இதை பற்றின ரெஃபரன்ஸ்லாம் நான் என்ன பண்றேன் கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் போய் தெளிவாய் பாருங்கள். இந்த வீடியோலையும் இந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன் போடுறேன், நீங்கள் தெளிவாய் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் இந்த ரெஃபரன்ஸ்லாம் நம்ம போடணும் அப்படின்னா அநேகம் பேர் இது சரி, இந்த லெந்து நாட்கள் சரி, இதற்கும் தாமூஸுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு கொண்டு வருவதற்காக நிறைய விஷயங்கள் இந்த கத்தோலிக்க சம்பந்தப்பட்டவர்களும் சரி, பாரம்பரிய திருச்சபையை சேர்ந்தவர்களும் சரி, சில புனைப்புகளை செய்து அநேக இடங்களில் வலைத்தளங்களில் விட்டிருப்பதாய் நமக்கு தெளிவாய் தெரிகிறது. ஆனால் வரலாற்றில் தெளிவாய் ஆராய்ச்சி செய்த சிலருடைய புத்தகங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை பற்றி நமக்கு தெளிவாக தெரியுது இல்லையா. அதை தான் நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எசேக்கியேலின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக எசேக்கியேல் சொல்கிறாரு, ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுறாருன்னா எசேக்கியேலை ஆலயத்துடைய வடக்கு வாசல் வழியாக கொண்டு வருகிறார். அங்கே ஸ்திரீகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாமூஸிற்காக அழுவதை காட்டுகிறார் இல்லையா. காட்டிட்டு சொல்கிறாரு, இது எவ்வளோ அருவருப்பான ஒரு காரியம் பாருங்க, இதிலும் அருவருப்பான விஷயங்களை என்ன பண்ணுறாங்க இந்த யூதர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில காரியங்களை எசேக்கியேல்கிட்ட காட்டுறாரு நம்ம பார்க்குறோம். இந்த தாமூஸுக்காக அந்த அழுகிறது வேதத்தில் வருது இல்லையா, இதுதான் அந்த மோர்னிங் ஃபார் தாமூஸ். இதை பாபிலோனிய காலத்திலிருந்து அதற்கு அப்புறம் யூதர்கள் கடைபிடித்து அப்படியே பிற மதத்தினர் அநேகம் பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த பாபிலோனிய மதத்திலிருந்து பிரிந்து போன எல்லா மதத்திலுமே இந்த 40 நாள் விரதம் என்பது இன்றைக்கு வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. என்னென்ற மதத்தில் இது கடைபிடிக்கிறாங்க அப்படின்றத நீங்களே ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்றைக்கு வழக்கத்தில் இருக்கிற அநேகமாக எல்லா மதத்திலையுமே இந்த 40 நாள் விரதம் அனுசரிக்கப்படுகிறது. இது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு நம்ம பார்க்குறோம், பாபிலோன்ல இருந்து ஆரம்பிச்சது என்று நமக்கு தெளிவாய் தெரிகிறது. இப்போ இதுல இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கணும், தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். லெந்து நாட்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எங்கிருந்து எடுத்து ரோமர்கள் கிறிஸ்தவத்திற்குள்ள எப்படி சொருகி வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பயும் உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு டவுட் வரலாம், என்னடா இந்த 40 நாள்ன்றது இயேசு பண்ண மாதிரி நான் பண்ணக்கூடாதா? நீங்க தயவுசெய்து பண்ணுங்க. ஒரு பெரிய ஊழியத்தில் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏவுகிறாரே ஆனால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், அந்த உபவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அவர் சொல்லுகின்றபடி. ஆனால் இன்னொரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணணும், தெளிவாக அந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். யூத மார்க்கத்தின்படி 40 பகலும் இரவும் அப்படின்ற வார்த்தை, அதாவது 40 days and nights அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 40 நாள் கிடையாது, பல நாட்கள் அப்படின்றத தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இங்கிலீஷில் கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா, a dozen times அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டசன் டைம்ஸ் நான் 12 தடவை அப்படின்னு அர்த்தமா? கிடையாது, பல தடவைன்னு அர்த்தம். இன்னும் ஒரு சொல்ல உண்டு இல்லையா, கசிலியன் டைம்ஸ். ஐ டோல்ட் கசிலியன் டைம்ஸ் அப்படின்னுவாங்க. அப்போது கசிலியன்னா என்ன, அத்தனை தடவை ஒரு மனுஷன் சொல்லியிருப்பான்? கிடையாது. தமிழில் வர்றது மாதிரி தான் 1008 தடவை நான் என்ன பண்ணிட்டேன் அவன்கிட்ட இதை பற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 1008 தடவையாக நம்ம சொல்லியிருப்போம். இதெல்லாம் அந்தந்த மொழிகளிலே அந்தந்த கலாச்சாரங்களிலே ஒரு சொல் வழக்கு உண்டு. அந்த சொல் வழக்கின்படி அந்த வழக்கத்தில் உள்ளவர்களுக்கு எளிதாய் புரிந்து கொள்ளும். அதன்படி உள்ளது தான் இந்த 40 days and nights. அது மாதிரி தான் நோவாவினுடைய நாட்களிலும் இந்த 40 days and nightsன்னு வரும் இல்லையா. 40 பகலும் இரவும் என்னாச்சு, மழை பெய்தது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போனா அது 40 நாள் மாத்திரம் கிடையாது, பல நாட்கள் என்பது அதோடைய அர்த்தம். அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாம் நம்ம எதுக்கு இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா 2 விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று, லெந்து நாட்கள் அனுசரிப்பை பற்றி ஆண்டவர் எங்கேயுமே வேதத்தில் நமக்கு சொல்லவே இல்லை. 2வது விஷயம், லெந்து நாள் அனுசரிப்பு என்பது பிற மதத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்குள்ளே உட்புகுத்தப்பட்டது. நம்ம அதை அனுசரிப்பதன் மூலமாக
நம்ம வேதத்திற்கு புறம்பாக தான் செய்துட்டு இருக்கமே ஒழிய இதன் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது என்பதை நம்ம என்ன பண்ணிக்கணும், தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நம்ம லெந்து நாட்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த லெந்து நாட்கள் எங்கே போய் முடியும் அப்படின்னு போயிட்டீங்கன்னா ஈஸ்டரில் போய் முடியும். இன்னும் அடுத்த சில காணொலியில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஈஸ்டர் பண்டிகைனா என்ன, அதற்கும் வேதத்திற்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்றதை குறித்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் அடுத்த சில காணொலியில் நம்ம தெளிவாய் தியானிக்கலாம். கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை இன்னும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிறிஸ்துவிலே உங்களுடைய சகோதரன் ஜோயல்.